யாரை ஆண்டவர் விடுவித்து தப்புவித்து ரட்சிப்பார்? யாரை விடுவித்து தப்புவித்து ரட்சிப்பார்? அந்த 9 பேர் இந்த இடத்துல எழுதியிருக்கிறத வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். 37:9 என்ன சொல்லுகிறது? பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் விடுவித்து தப்புவித்து ரட்சிப்பார். எல்லாம் அவர் ஆமேன்னு சொல்லலாமா? யாரை? கர்த்தருக்கு காத்திரு. இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்றால் என்ன? நீதிமானுடைய பண்புகளில் அது ஒன்று. அவர்களைத்தான் நான் விடுவிப்பேன், தப்புவிப்பேன், ரட்சிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்பது யார் என்றால், தாங்களே பதில் செய்து விடாமல் ஜெபத்தில் ஈடுபட்டு அதில் உறுதியாக அசையாமல் இருக்கிறவங்க, அவங்க தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க. அதை குறித்து எபிரேய வார்த்தை கவா என்று சொல்லுகிறது. கவா என்றால் நல்ல உறுதியான, வலுவான, முறுக்கேறப்பட்ட கயிற்றினாலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பொருளிலே அது சொல்லப்படுகிறது. காத்திருக்கிறவன் யாரு? அவன் நல்ல உறுதியான, வலுவான, முறுக்கேற்றப்பட்ட கயிற்றினால கட்டப்பட்டிருக்கிறான். யாரோடு கட்டப்பட்டிருக்கிறான்? கர்த்தரோடு கட்டப்பட்ட. கர்த்தரோட ஒரு மனுஷன் இப்படி ஜெபத்தில் கட்டப்பட்டு எதை கேட்டாலும், எதை அவன் சந்திக்க நேரிட்டாலும் இந்த ஜெபத்தை இழக்காம, தானா செயல்பட்டுறாம, தானா ஒரு வார்த்தை சொல்லிடாம, தானா நியாயம் தீர்க்க போயிடாம, தானா யுத்தம் பண்ண போயிடாம, திரும்ப 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 தேவனிடத்தில் போய் 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 அந்த ஜெபத்தை சொல்லி 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 நீங்க ஈடுபடுங்க, நீங்க ஈடுபடுங்க, நீங்க கிரியை செய்யுங்க என்று ஜெபித்து கொண்டிருக்கிறானே, அவன் கட்டப்பட்டு இருக்கிறான் அவரோட. இதுதான் காத்திருக்கிறதின் பொருள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கிட்டார் கீழே விழுந்து நொறுங்கி போச்சு. நொறுங்கி போன உடனே எனக்கு எதை இழந்தாலும் என்னால் கிட்டாரை இழக்க முடியாது. அது என்னோட சின்ன வயசுலேருந்து பயணிக்கிற ஒரு இசைக்கருவி. அதனால் எனக்கு உயிரே போயிடுச்சு. அதை யார் உடைச்சாங்க என்னன்னு கேட்டால் அவங்கள போட்டு மண்டையோட உடைச்சிருவேன். அதனால் நான் கேட்க கூட விரும்பலை. பார்க்குறேன், பரிதாபமாக கிடக்கு. எடுத்துகிட்டு போனேன், ரூமில் கொண்டு போய் முன்ன போட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுருப்பேன்னு நினச்சிருப்பீங்க நீங்கள், அப்படி தானே? ரூமுக்குள்ளே போட்டு கதவை தாத்து, ஏன் கிட்டாரே இப்படி நீ உடஞ்சி போயிட்டியே, இந்த உடைச்சவனை என்ன பண்ணுறேன் பாரு. அப்படிலாம் இல்லை. உடனே என்ன பண்ணேன், அதுக்காக நல்ல பைன் பண்ணுகிறதான கெமிக்கலை வாங்கினேன். அரால்டைட், நல்ல ட்வின் நூல்கள், அதற்கான துணையும் வாங்கி தனி அறைக்குள்ளே போய் அந்த உடஞ்ச கிட்டாரை மறுபடியுமாக ஒரு கயிறு போட்டு அந்த கெமிக்கல் போட்டு இறுக்கி கட்டி வச்சுட்டு 24 மணி நேரம் காத்திருந்தேன். அதில் எழுதிருந்துச்சு, இந்த பாண்டில் 24 மணி நேரத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அவுக்கக்கூடாது, அசைக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. நான் 24 மணி நேரம் போய் பார்த்து அந்த கயிறை அவுக்கணும்னு ஆசை. எனக்கு என்ன, கிட்டாரு உடனே சரியாயிட்ட தான் எனக்கு நிம்மதியே வரும். இப்போது 24 மணி நேரம் ஆயிடுச்சு. போய் கைத்தை அவுக்கலான்னு பார்க்குது, ஏய் செஞ்சிடாத, அவன் சொன்னது 24 மணி நேரம், இன்னொரு 24 மணி நேரம் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த 2 நாள் கழித்து அதை பிரித்து, இப்போ நான் அதை இன்னும் ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு அவசியம் இல்லாமல் ஒரு 25 ரூபா செலவு பண்ணி கிட்டாரை புதுசாக்கி வைக்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவனை இறுக கட்டப்படு. கவா, எல்லாரும் சொல்லுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் விடுதலை, தப்புவிப்பார், ரட்சிப்பார். இந்த வருஷத்தில் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும், அவரோடு கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். இரண்டாவது 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? சாந்த குணம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறது. இந்த நீதிமான்களிலே காத்திருக்கிற குணம் இருக்கும்,
அவங்களுக்கு சாந்த குணம் இருக்கும். அந்த சாந்த குணம் என்பது என்ன? சகிப்புத்தன்மை, சகிச்சு போயிடணும், பொறுமை, அமைதியாக இருந்துடணும். அமைதியாக இருக்கிறவனை விட வல்லமையானவன் உலகத்தில் யாரும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முறை நம்ம இந்தியாவில் நடந்தது தான். பிக்னிக் போய் கொண்டிருந்ததானே ஒருவனை வழியிலே சிங்கம் பாய்ந்து அடித்து கிழித்து கொண்டு போய் இரையாக்கிடுச்சு. அதே பாதையிலே ஒரு வெள்ளைக்காரம்மா தான் சைக்கிளில் இன்னொரு நாள் போனாங்க. போகும்போது குப்புன்னு அந்த சிங்கம் அவங்க மேலே பாய்ந்தது. அவங்க கீழே பொத்துன்னு விழுந்தாங்க. விழுந்த உடனே அது அவர்கள் மேலே பல்ல போட்டு கிழிச்சு அதை இரையாக்கிறதுக்காக அவங்கள பார்க்கும்போது அவங்க அலறலை, கத்தலை. அந்த சிங்கத்தையே பார்த்து சும்மா என்ன தைரியம், எங்கிருந்து வந்த வெளிப்பாடு எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு தெம்பு திராணி வரவே வராது. அது இளம் பெண்ணு, ஒரு 20 வயசு தான் இருக்கும். அந்த சிங்கம் இவங்க கையை கதறது இப்படி பார்க்குது, ஆக்ரோஷமாகுது, சும்மா அப்படிங்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த சிங்கம் மோந்து பார்க்குது. அப்புறம் இன்னும் அவங்க சிரிச்ச முகமாகவே, அப்படி செஞ்சிட்டு இருக்காதீங்க, தப்புறதுக்கு வழியை பாருங்க. அந்த அம்மா செஞ்சது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிரிச்ச முகத்தோட அப்படியே கையை நீட்டி அதனுடைய முகத்தை தடவுனாங்க. அங்கேயே படுத்துக்குச்சு, அவங்களே பார்க்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க கையை நக்கி பார்க்குது. இந்த அம்மாவுக்கு உள்ள மூச்சு பயங்கரமாக இருக்குது, பயம் இருக்குது. ஆனால் அதை டேக்கிள் பண்ண கிருபையை பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கோவப்பட்டாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சிங்கத்தை காட்டிலும் இன்னொரு சிங்கம் இருக்குது, அது பொல்லாத சிங்கம். அது எல்லாரையும் நமக்கு விரோதமாக எழுப்பி விட்டு நம்ம வாயிலேயே நம்ம ஏதாவது தப்பாக பேச வச்சு அதையே குற்றமாக எடுத்துட்டு நம்ம தண்டிச்சிடும். ஆகையினால நீங்கள் சாந்த குணமாயிருந்தால், அமைதலாயிருந்தால், பொறுமையாயிருந்தால் அற்புதம் நடக்கும். கர்த்தர் கிரியை செய்வார், சிங்கங்களின் வாயை கட்டுவார். கைகளை கொட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கிரேக்க பதம் இந்த சாந்த குணம் என்பதற்கு அன்வா. அன்வா என்றால் கொந்தளிக்காத என்று பொருள். என்னது? கொந்தளிக்காத. நாட் பப்ளிங், நாட் பி ஷேக்கன், நாட் பி மூவ்ட், ஸ்டேபிள், ஸ்டாண்டர்ட், என்டியூரிங், பேஷண்ட். பார்த்துக்கலாம், கர்த்தர் இருக்கிறார். அதை தான் நம்ம பாடினோம். ஓப்பன் மை ஐஸ் லார்ட், ஐ வாண்ட் டு see Jesus. என் ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. இந்த மாம்சத்தில் வருகிற சிங்கங்கள் என்னை துரத்துகிறதுக்கு அப்பால, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைக்கு அப்பால நீங்கள் என்னோட இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாவற்றையும் கட்டி போடுவீங்க, நீங்கள் எனக்காக உதவி செய்வீங்க, நான் கொந்தளிக்க மாட்டேன். மூன்றாவது 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யார் இங்கே மூன்றாவது மனிதன் வருகின்றான்? விசுவாசி வருகிறான், நீதிமான். இங்கே யாரும் இருக்கீங்களா? இங்கே நீதிமானா யாராவது இங்கே இருந்தா அவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, இந்த நீதிமானா என்னை மாற்றினீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நீதிமான் என்பதற்கு பொருள் என்னவென்றால், நான் நீதிமான்னு சொல்லிட்டு இருக்கிறவன் அல்ல, கடவுள் பார்வையில் பரிசுத்தமாக தங்கள் வாழ்க்கையில் நடந்து கொள்பவர்கள். கடவுளுடைய பார்வையில் அந்தரங்கத்தில் அவர் பார்க்கிறார். அவருக்கு விரோதமாக இந்த ஒரு சிறு பிழையை நான் செய்ய மாட்டேங்கிறவன் தான் நீதிமான், ரைச்சுவஸ், நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமான் என்பதற்கு ஹீப்ரு வேர்டு நிறைய முஸ்லிம்கள் வச்சிருப்பாங்க, சாதிக். சாதிக் என்றால் நீதிமான். ஆனாலும் ஆழமாய் ஈப்ருல படிச்சிங்கன்னா
தோராப்படி, அதாவது வேதத்தின்படி வாழ்ந்து காட்டுகிறவன். வேதத்தின்படி வாழ்ந்து காட்டுகிறவன் தான் நீதிமான். நீதிமான் நீதிமான்னு பாட்டு பாடினா போதாதுமா, என்ன செய்யணும்? வேதத்தின்படி வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் பரிசுத்தமாய் நீதியாய் வாழ. நான்காவது 14ஆம் வசனத்தில் வருகிறது, சிறுமையும் எளிமையும் ஆனவன். யார் இந்த சிறுமையும் எளிமையும் ஆனவன்? ஆக்சுவலா புவர், நீடி, தேவை உள்ளவன், ஏழ்மையாய் கஷ்டப்படும். யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? இப்படி பசியில் வாடுகிறேன், ஆடையின்றி அலைகிறேன், ஒத்தாசை உதவியின்றி இருக்கிறேன், விசாரிப்பில்லாமல் இருக்கிறேன், என்னை சீண்டுவாரில்லை, கேட்பாரில்லை, பார்ப்பாரில்லை, நான் மாத்திரம் இதை சுமந்து கொண்டிருக்கிறேன், எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லைங்கிறது தான் சிறுமை எளிமை. ஆனால் இதை நீங்கள் வேதாகமத்தின் கண்களின்படி இந்த சிறுமை எளிமை என்பது பைபிள் முழுக்க வரும். அநேக இடங்களில் சொல்லப்படாது. தாவீது ரொம்ப சொல்றாரு திரும்ப திரும்ப. இந்த சிறுமையும் எளிமை என்பது சேர்ந்தே வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். எளிமை, ஏழ்மை, சிறுமைன்னு தனித்தனியாக வரும். ஆனால் அநேக இடங்களில் சிறுமையும் எளிமையும் சிறுமையும் எளிமையும் என்று வரும். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஏழ்மையிலும் தேவைகளிலும் தவறு இழைக்காதவன். முதல் பொருள், ஏழ்மையிலும் இல்லாமையிலும் தேவையிலும் தவறு செஞ்சு பிழைக்க மாட்டான். அவன் தான் சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமையும் எளிமையா இருக்கிறவன் அறிவை பயன்படுத்தி தேவைகளை சந்திக்க குறுக்கு வழியில பிக் பாக்கெட் அடிச்சு வந்துடலாம். ஆனா இவன் இந்த மனுஷன் யாரு? இவன் தேவ மனுஷன், இவன் ரட்சிக்கப்பட்டவன். தனக்கு வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, இல்லாம இருக்கு, அதுலேயும் தவறு இழைக்க மாட்டான். ஆமென். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் தன்னை வெறுமையாக்குகிறவன். அவன் வெறுமையா இருக்கிறான், ஏழ்மையா இருக்கிறான், இல்லாமையா இருக்கிறான் என்ற பார்வை பார்த்தீங்க. பைபிள் இந்த மனுஷனை குறித்து, சிறுமையும் எளிமையானவனை குறித்து சொல்லுகிறது என்னன்னா, அவன் தன்னை காமிச்சிக்காம, சுயத்தை காமிச்சிக்காம தன்னை வெறுமையாக்குகிறவன். அதில் ஒரு மனுஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்களே பைபிளில், பவுலும் அப்படித்தான். யோவான் ஸ்நானகன், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுகிறேன். தன்னை வெறுக்கிறவன், தன்னை காட்டிக்கொள்ளாதவன், தன்னை வெறுமையாக்குகிறவன். A person who makes himself empty. அவன் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிடுறான். உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் குணங்களையும் வெக்கேட் பண்ணிட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நான் தவறு இழைக்க மாட்டேன், கடவுள் எனக்கு உதவி செய்வார், நீதிமானாகிய எனக்கு, எளிமையும் சிறுமையுமான எனக்கு அவர் ஆளுகை தருவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை கைகளை உயர்த்தி, எளிமையும் சிறுமையுமாய் இருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை பார்ப்பீர்கள், கர்த்தர் உங்களை நிரப்புவதை பார்ப்பீர்கள், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவதை பார்ப்பீர்கள், உன் சிறுமையை பெருமையாக்குவதை பார்ப்பாய். நீ ஒரு தவறும் இழைக்காம உத்தமமாய் இருந்து பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஐந்தாவது, செம்மை மார்க்கத்தார். ஆமென், ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் ஆனவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும். யார் இந்த செம்மை மார்க்கத்தார்? நீதிமான்களையே செம்மை மார்க்கத்தார்னு படித்த உடனே சாதாரணமாக கனெக்ட் பண்ணிட்டு உன்னோட போயிடக்கூடாது. நானும் ஒரு விசுவாசி தான், என்னை பற்றி தான் சொல்லியிருக்குது. அதனுடைய பொருள் என்ன? ஒவ்வொன்றையும் அப்படி தான் பார்த்துட்டு வரோம். செம்மை மார்க்கத்தார், அதாவது நேர்மை தவறாதவன்.
நேரான பாதையில் போகிற மார்க்கம் என்றால் பாதை, வே, பாத். நீ எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கலாம், உனக்கு உரிமை இருக்கு. ஆனால் நான் செம்மையாய் நடப்பேன், நேர்மையாய் நடப்பேன், உத்தமமாய் நடப்பேன், நீதியாய் நடப்பேன், நியாயமாய் நடப்பேன் என்று அவன் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான். அதனுடைய எபிரேய வார்த்தை நிறைய முஸ்லிம்கள் வச்சிருப்பாங்க, அரபியிலையும் அது வருது, யாசர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், யாசர். அதனுடைய பொருளை நீங்கள் தேடி பார்த்தா குற்றமற்ற கலங்கம் இல்லாத, குற்றமற்ற கலங்கம் இல்லாதவன் தான் செம்மை மார்க்கத்தார். இன்னும் சொல்லப்போனால் அந்த செம்மை மார்க்கம் என்பது ஹார்ட் சம்பந்தப்பட்டது. செம்மையான இருதயம் பற்றி தாவீது பாடுறாரு, ஹார்ட் சம்பந்தப்பட்டது. வேகமாய் போவோம். அடுத்தது 18ஆம் வசனம். உத்தமர்கள், உத்தமர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது உத்தமம். இந்த உத்தமம் என்றால் பழுதற்ற பரிசுத்தவான்கள், நோ ஃப்ளா, ஃப்ளாலெஸ், பியூர், பர்ஃபெக்ட்லி இன் ஆர்டர், சம்பூர்ணமான பரிசுத்தம். ஆமென். அவன்தான் உத்தமன். அதற்கு கிரேக்க வார்த்தை சொல்லுகிறது, ரொம்ப அருமையாக இருக்கும், ஆர்த்தோஸ். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. நம்மளும் பல மொழிக்கெல்லாம் போயிட்டு வருவோமே. ஆமென். ஆர்த்தோஸ். யாருக்காவது இந்த ஆர்த்தோஸ் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஞாபகத்தில் வருதா? மருத்துவ ரீதியா எலும்பு நிபுணர், ஆர்த்தோ. இந்த ஆர்த்தோங்கிறது அந்த கிரேக்க வார்த்தையில் வந்ததான மெடிக்கேஷன் தான். எலும்பு எப்படி உறுதியாக இருக்கிறதோ அதை போல பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்கிறவன் தான் உத்தமன். அவனை உத்தமன் என்று நான் கண்டேன். அவன் சன்மார்க்கன், உத்தமன், நீதிமான் என்று ஆண்டவரே பலருக்கு சாட்சி கொடுக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும்னு ஆசை இருக்கு. இந்த பொல்லாதவன் கையிலிருந்து ஆண்டவரனை விடுவிப்பார் என்று வாக்குத்தத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. அவர்கள் கையிலிருந்து எவர்களை விடுவிப்பார்? அந்த தீயவர்கள் கையிலிருந்து எந்த நல்லவர்களை விடுவிப்பார்? துன்மார்க்கன் கையிலிருந்து விடுவித்து, ரட்சித்து, தப்பவித்து, ஆசீர்வதித்து கொண்டு போக போறாரே, யாரை என்று பார்க்கும்போது உத்தமர்களை. ஆமென். ஆர்த்தோஸ் சொல்லுங்க எல்லாரும், கையை முறிக்க சொல்லுங்க. ஆர்த்தோஸ். முதுகெலும்பு இல்லைன்னா இப்போ எல்லாரும் இப்படி குனிஞ்சிருவீங்க. இந்த முதுகெலும்பு என்ன செய்யுது? உங்களை இப்படி உட்கார வச்சிருக்குது. ஒரு எலும்பே இல்லாத அந்த சதை இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களை அப்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்காருன்னா அதை நான் இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டேன்னா இப்படியே கிடப்பீங்க, அப்படியே உருண்டுக்கிட்டு அப்படியே கிடப்பீங்க. பார்த்துறீங்களா இந்த ஸ்லைம்லாம் பிள்ளைங்க விளையாடும், அதை மாதிரி தான் நீங்கள் உருண்டுட்டு கிடப்பீங்க. உங்களை ஆண்டவர் உருவாக்குவதற்கே ஒரு முதல்ல பேசிக்கான ஃபவுண்டேஷனை, ஸ்கெலிட்டனை தான் வைக்கிறார் என்று எசேக்கியேல பார்க்குறோம். அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று வந்து சேர்ந்து அதன் மேலே சதை உண்டாகி, நரம்பு உண்டாகி, ஆவி உண்டாகி எலும்பு நிற்கிறது, எழுந்து நிற்கிறது. ஆகினாலே நாம் இன்றைக்கு பலனோடு இருக்கிறது, இந்த கையை பிடிச்சிருக்கிறது, இந்த கையை நீட்டுறது, இந்த வாயை அசைக்கிறது எல்லாமே எலும்பினுடைய வல்லமை தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உத்தமன், நான் ஆர்த்தோஸ், நான் பரிசுத்தத்தில் உத்தமமாக இருப்பேன், உறுதியாக இருப்பேன், தேவனுக்கு பிரியமா இருக்கிறத உறுதியாக இருப்பேன், ஜபத்தில் உறுதியாக இருப்பேன், விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன். கைகளை கொட்டி அல்லேலூயா சொல்லலாமா? 7வது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 22ஆம் வசனம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அது யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா யாரோ ஒருத்தங்க ஆசீர்வதிக்கிறாங்க. கட்டப்பட்டவர்கள்னா யாரோ கட்டியிருக்கான், அப்படிதானே? இப்போ யாரால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்களே ஆண்டவரை பார்த்து. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்ம சாபமெல்லாம் நீங்க, கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்தெடுத்து நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார்.
கலாத்தியர் 3:13-14 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துதாமே நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு வழியாக புறஜாதிகளாகிய நமக்கு உண்டாகும்படி இப்படி ஆயிற்று. கைகளை கொட்டி கர்த்தரை துதிங்க. we are already blessed. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இப்போதான் அதனுடைய ஆழத்தை உள்ள பார்க்கிறோம். தேவனுடைய தயை அடைந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறவங்க. தயைனா கிருபை. தேவனுடைய தயையை பெற்று பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறவங்க. தேவன் தயவை தந்திருக்கிறார். நாம் வளர பெருக நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து அவர் நம்மை பெருக பண்ணுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் 2 பொருள். நாம் ஒன்று பெற்றிருக்கிறோம், இன்னொன்று நமக்கு செய்யப்பட்டிருக்கு. தேவனிடத்திலிருந்து தயை, இரக்கம், கிருபை, நன்மைகள், ஃபேவர் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனால் கிடைச்சாலும் நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதை சும்மா பயிர் பண்ணிட்டு வேலி அடைக்காமல் போனால் மிருகங்கள் வந்து மேய்ஞ்சிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வேலி வைக்கிறார். வேலி வைக்கிறது தானே வளருது. இல்லைன்னா அப்பப்போ ஆடு கடிச்சு மறுபடியும் துளிர்த்து ரொம்ப போராடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஆகையினாலே ஆசீர்வாதத்தில் 2 பகுதி இருக்கு. காயினுடைய 2 பக்கம் நாணயத்துக்கு இருக்கிறது போல ஆசீர்வாதத்துக்கு 2 இருக்கு. ஒன்று தயையை பெற்றுக்கொள்கிறோம், இன்னொன்று அந்த தயவை கர்த்தர் பாதுகாத்து கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இல்லைன்னா நீங்களும் நானும் எப்பயோ துள்ள துடிக்க போயிருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அவரே நம்மை ஆசீர்வதித்து அவரே நம்மை பாதுகாக்கிறார். இதில் ஆழம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எபிரேய பதம் பெராக்கா. எபிரேய பதம் என்ன? அதில் தான் பாருக்குன்னு இஸ்லாமியர்கள் பேர் வச்சிருப்பாங்க. பாருக்குன்னா என்ன? ஆசீர்வாதம், பராக்கா. இந்த பராக்கா அல்லது பெராக்கா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, a person who is kneeling down before authority and receives his favor by prayer. ஒரு உயர்ந்த வல்லமை உடைய அதிகாரம் படைத்த ஒரு இடத்தில் ஒரு மனுஷன் போய் முழங்காலில் நின்று என்னை கழாட்சி தருளும், எனக்கு கிருபை தாரும், என் பிரச்சனையை தீரும், என்னை ஆசீர்வதியும், என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று அதிகாரம் படைத்த சர்வ வல்லமை படைத்த ஒருவனிடத்தில் போய் அபயம் கேட்டு முழங்கால் இருந்து பிரார்த்தனை செய்கிறான் அல்லவா, அவனுக்கு தான் பாருக்குன்னு பேரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பாருக்குலாம் வேற எங்கேயும் இல்லை. பாருக்குள்ளே எந்த பாருக்கும் இல்லை. இந்த சர்ச்சுக்குள்ள தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம ஜெபிச்சு 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 கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். கிருபை மேல கிருபை மேல கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாமெல்லாம் பெராக்காவில் இருக்கிறோம். நாமெல்லாம் பாருக்கா இருக்கிறோம். நாம் பாதுகாப்பா இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தயை தாராளமாக ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை இந்த துன்மார்க்கன் தொட விடவே மாட்டார். கைகளை கொட்டி கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். 8வது நல்ல மனுஷன். 8வது யாருங்க? 23ஆம் வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகள்னு வருது. அதுவும் கர்த்தரால தான். நல்ல மனுஷன், a good man. இந்த நல்ல மனுஷன் குறித்து எபிரேய பதம் என்ன சொல்லுதுன்னா, டவ், TOV, டவ் அப்படின்னு சொல்லுது. டவ் அப்படின்னு சொன்னா பூரணமானவன் என்று பொருள். எந்த கெடுதியும் கெட்ட காரியமும் அவன்கிட்ட இல்லை. அப்படிதானங்க? இது நல்லது, இது கெட்டதுன்னு 2ஆக பிரித்து வச்சிடுறீங்க. சாப்பாடு ராத்திரி வைக்கும் போது நல்லா இருந்துச்சு, காலையில் கெட்டு போச்சு மீன் குழம்பு, கெட்டு போச்சு சிக்கன் குழம்பு. அப்போது கொஞ்சம் கூட கெடுதி இல்லாமல் இருந்தபோது எப்படி இருந்துச்சு? பூரணமாக இருந்துச்சு, ருசியாக இருந்துச்சு, நேர்த்தியாக இருந்துச்சு. எல்லா கலையும் சமையல் கலையும் அங்கே
கைதேர்ந்தவர்கள் செய்து நாவலை வச்ச உடனே இன்னும் கொஞ்சம் தா, இன்னும் கொஞ்சம் தா. இப்போ 2 நாள் கழிச்சு அதே சிக்கன் குழம்பை எடுத்து வாயில் வச்சா எப்படி இருக்கு? முக்கே தொலைச்சிட்டு போதே, குமட்டிக்கிட்டு வருதே. காரணம் என்ன? கெட்டுடுச்சு. அப்ப எந்த கேடும் எந்த கெடுதியும் எந்த தீமையும் இல்லாத பூரணமானவன் நல்ல மனுஷன்னா என்னங்க? பூரண. அப்படி இருந்தா ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆமென். தப்புவிப்பார், விடுவிப்பார், ரட்சிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறுதியாக பரிசுத்தவான் 28ஆம் வசனம் வாசியுங்கள். பரிசுத்தவான்கள் என்று கடைசியில் முடிச்சிட்டார். இந்த காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா துன்மார்க்க நீதிமான் என்ற இந்த 2 கேட்டகரிக்குள்ள அவன் குணாதிசயங்களை ஆவியானவருடைய கிருபையினால தாவீது அங்கே எழுதி 9 வகையான துன்மார்க்கனையும் 9 வகையான குணங்களையும் நீதிமான்களுடைய வகையிலே ஒரு 9 வகையான கேரக்டர்ஸையும் அவங்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை தான் கடவுள் காப்பாற்றுவார், இப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்டவங்க கையில் விடமாட்டார். ஆண்டவர் அவர்களை ரட்சித்து விடுவித்து அவர்களுக்கு அற்புதம் செய்வார், அவர்களை உயர்த்துவார், அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். அந்த சங்கீதத்தினுடைய ஒட்டுமொத்தமான அந்த 9 காரியமும் ரைச்சுவஸ் மேன், எ செயிண்ட், நீதிமான், அதாவது பரிசுத்தவான் என்பதிலே முடிகிறது. அந்த பரிசுத்தவான்கள் 2 விதம். முதலாவது பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி பரிசுத்தவான்கள் யார் தெரியுமா? தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு பரிசுத்தவான்களாய் காக்கப்படுகிறவர்கள். விசேஷமாக கிறிஸ்துவின் நீதியினாலே, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள். நாமெல்லாம் யாரு? நியாயப்பிரமாணத்தினால சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் அல்ல, பலியினால் சுத்திக்கப்படுகிறவர்கள் அல்ல, நம்முடைய காணிக்கைகளினால் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் அல்ல, நமது விருத்த சேதத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள் அல்ல, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்படி யாரும் இங்க இருந்தீங்கன்னா கைகளை கொட்டி கர்த்தரை துதித்து, நான் நீதிமான், பரிசுத்தவான், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. இதற்கு எபிரேய வார்த்தை அது பழைய ஏற்பாட்டிலேருந்து துவங்கி புதிய ஏற்பாட்டிலையும் அந்த அர்த்தம் தான் வருது. வேதாகமம் முழுவத கடோஷ், அதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சொன்னால் நம்ம முடிக்க போகிறோம். சொல்லுங்க. சுத்திகரிக்கப்பட்டு. சொல்லுங்களேன். சுத்திகரிக்கப்பட்டு, வேறு பிரிக்கப்பட்டு, கர்த்தருக்காக வாழ்பவன். நீங்களே சொல்லுங்களேன். கிளன்ஸ்ட், செப்பரேட்டட். கிளன்சிங் அப்படிங்கிறது ஆண்டவர் தான் செய்கிறாரு, நம்மளை சுத்திகரிக்கிறாரு. செப்பரேஷனையும் ஆண்டவர் தான் பிரித்து எடுத்துட்டார். உலகத்திலிருந்து பிரிச்சுட்டாரா இல்லையா? உலகத்தில் பிரித்து எடுக்கப்பட்டீங்களா இல்லையா? வேறு பிரிக்கப்பட்டவங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அவர் தான் வேறு பிரிச்சுட்டாரு. ஆனா கர்த்தருக்காக வாழணும். என்ன செய்யணும்? கர்த்தருக்காக வாழணும். சுத்திகரிக்கப்பட்டும் வேறு பிரிக்கப்பட்டும் ஆண்டவருக்காக வாழாம உலகத்துக்காக வாழ்ந்தா நீ வேறு பிரிக்கப்பட்டவனா இல்லாம மறுபடியும் சேர்ந்து விட்டவனா இருப்பாய், மறுபடியும் கலந்து விட்டவனா இருப்பாய். அப்படி கலந்து விட்டவன் இப்பொழுது உன்னுடைய பரிசுத்தத்தை இழப்பாய். உலகத்திலிருந்து நீங்கள் பரிசுத்தமாக மாற்றப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லப்போன கழுவப்பட்ட பாத்திரம் நாம. ஆமென். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் நாம. ஆமென். அக்கினிக்குள்ளான வெண்கல பாத்திரங்கள். ஹல்லேலூயா. ஜெப தூப பாத்திரங்களாய் நாம் இருக்கிறோம். அக்கினி நம்மை சுட்டரித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அது செட் அபார்ட் ஃபார் காட். தேவனுக்காக தூபம் காட்டுவதற்காக அதை பிரித்தெடு என்று மோசே சொன்னார். நாதாப் அபியூ கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? அந்நிய அக்கினியை அங்கே தேவனுடைய சன்னிதானத்தில் போட்டாங்க.
அப்பொழுது தேவனிடத்திலிருந்து என்ன வந்துச்சு? அக்கினி வந்துச்சு. அக்கினி வந்து அவங்க கையில் இருந்த பாத்திரத்தையும் அந்த நபர்களையும் என்ன செஞ்சிருச்சு? சுட்டரிச்சு அவங்க பொத்துன்னு தேவனுடைய சமூகத்தை சாம்பலா கிடக்குறாங்க. மோசே சொல்றாரு, தேவ மனுஷன் தீர்க்கதரிசி, செட் அப்பார்ட் தோஸ் வெசல்ஸ், அந்த பாத்திரங்களை எடுங்கள். அது அக்கினியினால தொடப்பட்டதுனால கர்த்தருக்கு பரிசுத்தமாயிற்று. கைகளை கொட்டி கர்த்தரை துதியுங்கள். எல்லாரும் கைகளை கொட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நாமெல்லாம் அசுத்தமா இருந்தவர்கள், நாமெல்லாம் பாவிகளா இருந்தவர்கள். ஆனால் கர்த்தருடைய இரத்தம், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் நம்ம மேல இறங்கிட்டு நாமெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம். ஆமென். சுத்திகரிக்கப்பட்ட நாம் வேறு பிரிக்கப்பட்டு விட்டோம். இனிமேல அது உலகத்துக்காக பயன்படாது. உங்க தாளந்து திறமையெல்லாம் ஆலயத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களுடைய வேலை, சம்பாத்தியம், குடும்பம், ஞானம், அறிவு, கல்வி, எஜுகேஷன் இருக்கிறதான நீங்க கற்றுக்கொண்ட திறமைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. யூ ஆர் செட் அபார்ட். நீ தேவனுக்குன்னு பிரிக்கப்பட்டவன். உலகத்துக்காக இனி வாழ வேண்டிய மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல. நம்ம உலகத்தின் தேவைக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தருவாரு. தந்த அனைத்தையும் யாருக்காக செலவு பண்ணணும்? கர்த்தருக்காக செலவு பண்றதுன்னா எப்படி? எப்படி? கர்த்தர் கர்த்தர் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சுவிசேஷன், அதற்காகவே நீங்கள் செலவு பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் எங்களுக்கு இன்பமாயிருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் அப்படி வரும், இப்படி போயிடும். ஆமென். நெக்ஸ்ட் டைமுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, வரும். ஆமென். அது அவர்களுடைய தியாகம். தேவன் அவர்களுக்குள்ளே ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். வரும், வந்த உடனே இன்னொரு கர்த்தருடைய காரியம் நிறைவேறும். இன்னொரு ஏழையின் வயிறு நிரம்பும். இன்னொரு ஊழியம் தாங்கப்படும். இன்னொரு ஊழியர் ஆறுதல் அடைவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. யூ ஆர் செட் அபார்ட் ஃபார் காட். யூ மஸ்ட் பி யூஸ்ட் பை காட். கடவுளுக்காக நீ பயன்படணும். உனக்கு உரிய அனைத்தையும் கர்த்தருக்காக பயன்படுத்துவதுதான் தேவனுக்காகவே வாழ்கிறது. ஏன் வேலை செய்கிறேன்? ஏன் சம்பாதிக்கிறேன்? ஏன் மாத சம்பளத்தை வாங்குகிறேன்? ஏன் இப்படி நான் பெருகுகிறேன்? ஏன் என் தொழில் வளர்கிறது? ஏன் என் சம்பாத்தியம் பெருகிறது? அது கர்த்தருக்காக, அது தேவனுக்காக, அவர் ராஜ்யத்திற்காக, அவர் நாமத்திற்காக. எல்லாரும் சொல்லுங்க, நாங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க, நாங்க சுத்திகரிக்கப்பட்டவங்க. நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க, நாங்க சுத்திகரிக்கப்பட்டவங்க, நாங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க, நாங்க கர்த்தருக்காகவே மாத்திரம் வாழ்கிறவர்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சபைக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சுவிசேஷத்திற்காக. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் சபை, கர்த்தர், பரிசுத்தம், நீதின்னு சிந்திச்சுட்டே இருக்கிறோம்ல. அடுத்த வாரம் தானே இப்படி வந்து உட்காந்துருப்பீங்க. அதுக்கு இடையில இதே சிந்தனை இருக்கா? யாருக்கு இருக்குன்னு கடவுளுடைய பாறையில் உண்மையாக கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? எனக்கு எவ்வளோ சந்தோஷம். நம்ம சர்ச்சில் இவ்வளோ பீப்புள் இதே சிந்தனை, இதே எண்ணம். இந்த பிரசங்கத்தை கேட்குறோம், இந்த வார்த்தையை கேட்குறோம், அதையே நாங்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், அதையே நாங்கள் அசை போட்டுட்ருக்குறோம். எப்படா ஒரு ஆலயத்துக்கு போவோம்? எல்லாம் சும்மா வயிற்று பொழைப்புக்காக ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாது, கடமை, இன்னும் நல்லாவே செய்வோம். ஆனாலும் கூட எப்பொழுது அவர் சன்னிதானத்துக்கு ஓடி வருவேன் அந்த எண்ணத்தில் இருக்கிறீங்களா? ஆனால் உங்களை விட அதிகமாக நாங்கள் இருக்கிறோம். ஆமென். நீங்கள் எவ்வளவு அதிகமாக 99.25 நீங்கள் சொல்லிட்டா கூட அப்படி இருக்க முடியாது. அப்படி நீங்கள் சொல்லிட்டா கூட அதுலேயும் ஒரு பாயிண்ட்டு கூடத்தான் எங்களுக்கு இருக்கும். எங்களுடைய சிந்தனை என்ன? எங்கள் நினைவு என்ன? நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், இந்த ஊழியத்திற்குன்னு வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தருக்காக வாழணும். நாம் கதைக்காக என்ன செய்யணும்? இன்னும் வளர்ச்சி திட்டங்களை எப்படி போடணும்?
இன்னும் அந்த ஆத்துமாவுக்காக எப்படி புலம்பணும், இன்னும் அந்த பிரச்சனையை எப்படி நாம் சுமக்கணும், இப்படி கர்த்தரிடத்திலே அவர்களுக்காக மன்றாடணும், எப்படி அழணும், எப்படி கர்த்தாவை நினைவெல்லாம் சகோதரன், அந்த சகோதரி, அவங்க பிள்ளை, அந்த குடும்பம், இந்த ஒன்று சொல்லிட்டு போனாங்களே, அவங்க ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்களே, அவர்கள் ஃபோன் பண்ணார்களே, இப்படி அவர்கள் நம்மிடத்தில் அந்த வேதனையை தெரிவித்தார்கள். ஐயோ, அந்த கண்களில் கண்ணீர் வந்துச்சப்பா ஆண்டவரே, அந்த கண்ணீரை கண்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அந்த மகனுக்கு உதவி செய்யுங்க. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் கர்த்தர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம் இருந்தால் எந்த கயவன், எந்த தீயவன், எந்த பொல்லாதவன், எந்த பலவாந்தன், எந்த தீவினை செய்கிறவன், எந்த அக்கிரமக்காரன், எந்த பிசாசு, எந்த சூனியம், எந்த மந்திரம், எந்த தீய சக்தி, எந்த வியாதி, எந்த வேதனை, எந்த வருத்தம், எந்த கவலை, எந்த பிரச்சனை உன்னை அசைத்து பார்க்க முடியும்? முடியாது, 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 முடியவே முடியாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நீதிமான்களோடு அவர் இருக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் அவர்கள் கையிலிருந்து விடுவித்து, அவர்கள் அவரையே நம்பி இருக்கிறபடினாலே அவர்களை ரட்சித்து அவர்களை தப்புவிப்பார். இந்த வார்த்தை இந்த வருஷம் முழுக்க உங்களோடு ஜீவனுள்ள வசனமாயிருந்து எல்லாவற்றிலும் விடுதலை, எல்லாவற்றிலும் உனக்கு செம்மையான பாதை, எல்லாவற்றிலும் ஓபன் டோர், எல்லாவற்றிலும் ஒரு திறந்த வாசல். நீ நினைப்பது, நீ செய்வது, நீ வாஞ்சிப்பது, நீ தொடுவது, நீ ஆசைப்படுவது, நீ ஆண்டவரிடத்தில் கேட்பது எல்லாம் தானாய் வந்து இறங்கத்தக்கதாக, எல்லாம் தானாய் உனக்கு சப்ளை ஆகத்தக்கதாக கர்த்தர் உன்னோடு கூட பிரசன்னத்தை கொடுத்து, சமூகத்தை கொடுத்து, கர்த்தர் தமது சமூகத்தினால் பிரசன்னத்தினால் உன்னை நடத்தி இந்த ஆண்டை நன்மையால் நிறைவேற்றுவாராக, கிருபையால் முடிசூட்டுவாராக. ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட் சொல்றேன். You will accomplish all those wishes you had last year. In this year you will accomplish. கடந்த வருஷத்திலே உனக்குள்ளே இருந்ததான ஆம்பிஷன்ஸ், உனக்கு இருந்ததான ஆசைகள், உனக்கு இருந்ததான தரிசனங்கள், உனக்கு செய்ய வேண்டும், முடிக்க வேண்டும் என்று அங்கலாய்த்து செய்ய ஆரம்பித்து நடுவில் நிற்கிறவைகள், பச்சையா அது வெக்கம் போல, நிந்தை போல நமக்காக செய்து முடிக்க முடியாமல் இருக்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் செம்மையானவனே, உத்தமனே, பரிசுத்தவானே, நீதிமானே, வேறு பிரிக்கப்பட்டவனே, பரிசுத்தமாக்கப்பட்டவனே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனே, கர்த்தருடைய பிள்ளையே, உலக தோற்றத்துக்கு முன்னே கிருபை பெற்றவனே, தயை பெற்றவனே, அவர் சமூகத்திலே பராக் என்று விழுந்து கிடந்து ஜெபித்து அவர் கிருபையை நாடிக்கொண்டிருக்கிறவனே, இந்த வருஷத்திலே ஆரம்பத்திலிருந்து எல்லாம் உனக்கு கைகூடி வர கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?